அமைதியான கிராமத்தில் எலா என்ற சிறுமி கைகளில் பிரகாசமாய் மின்னும் போர்க்கடித உறை உள்ளது. சூரிய ஒளி அந்த மின்னும் கடிதத்தை மிகவும் பிரகாசமாக மாற்றியது. எலா ஒரு மினுமினுக்கும் மாயமான வாசலில் காலடி எடுத்து வைக்கிறாள். வாசலின் மறுபக்கம் மனதை கவரும் மந்திரப்பள்ளியின் வளாகம் தெரிகிறது. மேடம் லிரா தன் கரங்களை வரவேற்க காத்திருக்கிறார். ஜொலிக்கும் வகுப்பறை. புரொபசர் விஸ் மினுமினுக்கும் கம்பத்தை பயன்படுத்தி ஒரு மந்திரத்தை கரக ஒடுததார. அனது இறகு காற்றில் மிதனதது. வகுப்பறையின் சுவர்கள் மந்திர கோடுகளைக் காட்டும் பலகைகளால் பள்ளியின் பிரமாண்ட நூலகத்தில் எலா, லியோ மற்றும் மியா ஒரு மறைக்கப்பட்ட கதவை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கதவு கீழே ஒரு மந்திர பகுதிக்கு வழிநடத்துகிறது. எலா ஒரு விளக்கு போன்ற ஒரு மென்மையான ஒளி வீசும் விளக்கை பிடித்திருக்கிறார். எலா மற்றும் அவரது நண்பர்கள் அச்சமூட்டும் மிருகத்துடன் நின்றுள்ளனர். அது கருமையான நிறத்துடன் கண்கள் மினுமினுக்கும் சிவப்பு வெளிச்சத்தை உமிழ்கின்றன. எலா தைரியத்துடன் முன்னேறி தனது கை நீட்டியபடி ஒரு ஒளி வீசும் விளக்குடன் நிழல் மிருகத்தின் நிழலால எலா மற்றும் அவரது நண்பர்கள் பள்ளியின் நிற்கின்றனர். அந்த பகுதி மின்னும் விளக்குகள் மற்றும் ஆர்ப்பரிக்கும் மாணவர்களின் கோஷங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மாடம் லிரா எலாவிற்கு ஒரு மினுமினுக்கும் நட்சத்திரம் போல ஒளிரும் மாயக்குறியீட்டை வழங்குகிறார். எலாவின் கண்கள் மின்ன அவரது அருகில் லியோ மற்றும் மியா நிற்கின்றனர்.